அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கரூரில் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய அந்த தேர்தல் பரப்புரையில் 30க்கும் மேற்பட்டவங்க கூட்ட நெரிசலில் மூச்சு முட்டி இறந்துருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்துது. இந்த ரசிகர்னு சொல்லிட்டு சில நாய்ங்க பண்ணுற வேலையினால தான் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு. நானே விஜய் ரசிகன்டா, தீவிர ரசிகன்டா, உங்களை மாதிரியாடா. அவர் தேர்தல் பரப்பில் வரும்போது கூரை மேலே ஏறி நின்னுங்க, கம்பி மேலே ஏறி நின்னுங்க, நான் போகிறேன் என் பின்னாடியே வாங்க அப்படின்னாடா அவங்கள சொன்னார். முட்டாள்தனமாக நின்றுக்கிட்டு கரண்டு கம்பியில் ஏறிக்கிட்டு அந்த வீடியோ பார்த்தேன். கூரை மேலே ஏறிக்கிட்டு ஆள்கள் மேலே தள்ளி விட்டு அவர் பின்னாடியே ஓடி போய் அவ்வளோ கூட்ட நெரிச்சு நிறைய பேருங்க இறந்துட்டாங்கடா பாவி பேரில். உங்களையெல்லாம் நம்பி தாண்டா அவர் கட்சி ஆரம்பித்து ஏதாவது நாட்டுக்கு நல்லது பண்ணலான்னு வந்திருக்காரு. இன்றைக்கி உங்களாலே அவர் தலை குனிஞ்சு நிற்கிறாரா? ரசிகர்கள் இல்லைன்னா எப்படிடா இருக்கணும்? ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சால் அவரை நல்ல விதமாக சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு செவனே நிற்க வேண்டியதானடா. அதுக்கப்புறம் உன் வீட்டை பார்த்து நீ போக வேண்டியதானே. அவர் வீட்டு வரைக்கும் பின்னாடியே ஓடி போய் எல்லாரையும் தள்ளி விட்டு இப்படி நாசம் பண்ணி வச்சுருக்கீங்களாடா. இன்னொரு வீடியோவில் பார்த்தா அவர் காரில் வந்துட்டுருக்காரு, நீ பைக்கில் வார அந்த வண்டியவே பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க வண்டியில் தண்ணிட்டு நீ டயரில் போய் உள்ள போகிற. இப்படியாட அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க முட்டா பயல்களாம். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ரசிகர்ன்ற பேரில் அலப்பறை பண்ணிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டுலாம் நின்றுருக்க வேலையை தூர விட்டுருங்க. அரசியல் வந்திருந்தால் அரசியலை வரவேறுங்க. அதில் எப்படி நிற்கணுமோ நின்றுட்டு எப்படி பார்க்கணுமோ பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உன் குடும்பத்தையும் நீ பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கிறாமல் இப்படி மற்றவங்களையும் கேடு பண்ணி அவ்வளோ பேருக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்திட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, நல்லா இல்லை.